ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நரம்பை பலமாக்கக்கூடிய 2 உணவுகள் பார்த்தாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 உணவுகள் தாங்க, அது நரம்பை பலமாக மாற்றும். ஃபஸ்ட்டு ஒரு நரம்புகளை பற்றி சொல்லிடுறேன். ஒரு நரம்பு என்பது நம்ம பாடிக்கு ரொம்ப தேவையானதுங்க. இப்போ நம்ம கை கால் அசைவுகள் இல்லையா இருக்குல்ல, எல்லாத்துக்கும் நரம்பு முக்கியமாக ஒரு தேவை. இப்போ ஒரு நரம்பு பாதிக்கப்படும் போது சிலவங்களுக்கு ஒரு வலி மாதிரி உண்டாகும். ஒரு குத்துற வலி, ஒரு மரத்து போகிற வலி, சிலவங்களுக்கு கை கால் மேலே தூக்க முடியாமல் செயல் இழந்து போகிற அளவுக்கு அது பாதிப்புகளை உண்டாகும். அந்த அளவுக்கு ஒரு நரம்புகள் ஒரு முக்கியமானதுங்க. இந்த ஒரு நரம்புகள் மூளையில இருந்தும் இது தண்டுவடம் அங்கேருந்து தாங்க நம்ம பாடி ஃபுல்லாக சப்ளை ஆகுது. இப்போ நம்ம கை காலுக்கு வரக்கூடிய நரம்புகள் எல்லாம் மூளையில இருந்தும் தண்டுவடத்துல இருந்தும் வருது. இது பாதிக்கப்படும் போது தான் பல வியாதிகள் வருது இல்லையா? இப்போ மூளை தண்டுவடம் அதிலிருந்து வரக்கூடிய ஓர் நரம்புகள் பாதிக்கப்படும் போது பல வியாதிகள் உண்டாகுது இல்லையா? அதுலேயும் முக்கியமாக தண்டுவடத்திலிருந்து வரக்கூடியதில் தான் நமக்கு பாதிப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா தண்டுவடத்திலிருந்து வரக்கூடிய ஓர் நரம்புகள் பாதிக்கப்படும் போது தான் இது வலிகளும் அந்த கை கால் மரத்து போகிறதும் கடைசியாக கை கால் மேலே தூக்க முடியாமல் வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போகிறது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா 2 உணவு தாங்க, அதை சாப்பிட்டாலே போதும். உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே வராது. ரெண்டுமே எஃபெக்டான இது உணவுகளில் ஃபர்ஸ்ட் என்ன ஃபுட்டுன்னு பார்த்தோம்னா உளுந்து நல்ல நரம்புகளுக்கு மிகவும் ஒரு பயனுள்ள உணவுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஏஜ் அட்டெம்ப்ட் பண்ண பெண்களுக்கு உளுந்தங்களி மாதிரி கொடுப்பாங்க. எதுக்குன்னா உளுந்து ஒரு நரம்புகளுக்கு அந்த அளவு வேலை செய்துங்க. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டெம்ப்ட் பண்ணும்போது ஒரு நரம்பு வீக் ஆகிரும். அதனால தான் அன்னைக்கு உளுந்தங்களி மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ உளுந்து கொடுக்கும்போது ஒரு நரம்பு ஸ்ட்ராங் ஆகும். இப்போ அந்த ஏஜ்லேயே அவங்களுக்கு உளுந்து அதிகமாக சாப்பிட கொடுத்தாங்கன்னா கர்ப்பப்பையெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். ஓகேவா? ஆனால் இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் யாரும் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால தான் இன்றைக்கி ஒரு கர்ப்பப்பை பிரச்சனைகள் பல வருது. ஆனால் அன்றைக்கி யாருக்கும் அப்படி வரல. குழந்தை பேரில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அளவுக்கு உளுந்து சக்தி வாய்ந்தது. ஸோ அது ஒரு நரம்புகளை பலப்படுத்துவதில் முதல் பங்கு வகிக்கிறது. ஓகேவா? அது எப்படி டாக்டர் உளுந்து சாப்பிட்டா நரம்பு பலப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உளுந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ரீ நெர்வ் எண்டிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு நரம்புகளுக்கு கீழ்ப்பகுதிகள், அதாவது ஒவ்வொரு நரம்பு வரும்போது அந்த ஒரு நரம்புடைய எண்டு பகுதி இருக்கும். அந்த எண்டு பகுதியை ஒரு சூத்தன் தன்மை, அதாவது ரிலாக்ஸ் ஆகுது. ரிலாக்ஸ் ஆகும்போது அதனுடைய கண்டக்ஷன் கெப்பாசிட்டி கூடும். அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு பைப் இருக்குது, அதில் வாட்டர் வந்துக்கிட்டே இருக்குது. பைப்பில் அடைப்பு இருந்தாவோ என்ன, பைப்பு உள்ள சப்பி இருந்தாவோ என்ன ஆகும், அதில் வாட்டர் சரியாக வராது. பைப்பு நேரமும் அது நல்லா இருந்தால் தான் வாட்டர் வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு நரம்புகளும் ரிலாக்ஸாக, ஒரு ஸ்டிஃப்னஸ் இல்லாமல், ரொம்ப ஃபுல் டைட்டாக இல்லாமல் ஒரு ரிலாக்ஸாக இருந்தால் தான் அதில் கண்டக்ஷன் சொல்லக்கூடியது வந்துட்டுருக்கும். அப்போ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூளை தண்டுவடத்திலிருந்து வரக்கூடியது ஒரு நரம்பு வழியாக வருது இல்லையா? அது இது ரிலாக்ஸாக இருக்கணும். ரிலாக்ஸாக இருந்தால் தான் அது வழியாக கரெக்டாக வரும். ஸோ இந்த ஒரு உளுந்து என்ன பண்ணுதுன்னா அதை ரிலாக்ஸ் ஆக்கி ஸ்டிஃப்னஸை போக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், அதனுடைய கண்டக்ஷன் பவர் கூடும் இல்லையா? இது உளுந்தினுடைய ஒரு எஃபெக்ட். அப்புறம் 2வதாக பார்க்கும்போது ஜிஞ்சர், இஞ்சி இல்லையா? அது இஞ்சி எஃபெக்ட் என்னன்னா, இஞ்சியில் ஏற்கனவே 2 ப்ராப்பர்ட்டி இருக்கதா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இது 2 என்னென்னா, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரினா இது வீக்கம் வராமல் இருக்கிறது. இப்போ சில நேரங்களில் ஒரு நரம்புகளில் வீக்கம் போடும்போது அதனுடைய கண்டக்ஷன், அதனுடைய ஃபங்க்ஷன் எல்லாமே குறையும் இல்லையா? அப்போ இஞ்சி சாப்பிடும்போது அதனுடைய வீக்கத்தை குறைச்சி அதனுடைய கண்டக்ஷனை கூட்டுது. இன்னொன்று ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் உடம்பில் உள்ள நச்சுத்தன்மைகளை அது வெளியேற்றும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இஞ்சி ஒரு நரம்பில் இருக்கக்கூடிய ஒரு நச்சுத்தன்மைகளை வெளியேற்றும் போது அதனுடைய கண்டக்ஷன் பவர், அதனுடைய ஃபங்க்ஷன் கூடுது. அப்படி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த ஒரு 2 ஃபங்க்ஷனாலையும் இஞ்சி ஒரு நரம்பு ஃபங்க்ஷனை கூடுது. அது மட்டும் இல்லைங்க, இஞ்சியில் ஜிஞ்சரால்னு ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அது ஒரு நரம்புனுடைய ஃபங்க்ஷனை கூட்டுவதில் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. ஸோ இஞ்சி சாப்பிட்டோம்னா இப்படி நரம்பு ஃபங்க்ஷன் கூடுது. இப்போ உளுந்து, இஞ்சி இந்த 2மே காமனாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வயிற்றுல இருந்து ஒரு மூளை வரைக்கும் உள்ள ஒரு நரம்பு கனெக்ஷன் இருக்குல்ல, அதனுடைய ஃபங்க்ஷனை கூட்டுது. அப்போ நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், வயிற்றுக்கும் மூளைக்கு இடையில கனெக்ஷன் உண்டு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அது வயிற்றுல இருந்து மூளைக்கு போகக்கூடிய ஓர் நரம்புகளாகட்டும், மூளையிலிருந்து வயிறு வரைக்கும் வரக்கூடிய ஓர் நரம்புகளாகட்டும், அதனுடைய கண்டக்ஷன் கெப்பாசிட்டி, ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் இந்த 2 உணவுகளுமே கூட்டுது. ஸோ நீங்கள் இந்த 2 உணவுகளுமே தவறாமல் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நரம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? இப்போ இஞ்சியை எப்படி சாப்பிட்லான்னா, டெய்லி உணவுகளில் எடுத்துக்கலாம். முக்கியமாக
ஒரு நான்வெஜ் சமைக்கும் போது இஞ்சி வந்து சாப்பிடுவோம். உளுந்து வந்து உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு தோசை இட்லி கூட நாங்கள் சாப்பிட்றோமே டாக்டர் நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. அது கொஞ்சம் தாங்க, அதனோட எஃபெக்ட் கம்மி தான். உளுந்து மட்டும் செப்பரேட்டாக சாப்பிடணும். இது அரிசி கூட சாப்பிடும்போது அரிசி அளவு தான் கூடுதலாக இருக்கும், உளுந்து கம்மியாக தான் சேர்ப்போம் இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா நெரு கண்டாக்ஷன் வந்து பிரச்சனை வராது. இந்த கை கால் இது வந்து மரத்து போகுதல், வலி அதெல்லாம் வரவே வராதுங்க. ஸோ இதை சாப்பிட்டு நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கே ஒரு எஃபெக்ட் தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு நீங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். நீங்கள் மட்டும் வாழ்ந்த பார்த்தாது இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாரும் ஆரோக்கியமாக வாழலாம். அப்படி வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு பண்ணுங்கள். ஏன்னா அவர்களும் பார்த்து பயன் அடைய வேண்டும். ஏன்னா இது வந்து ஒரு நரம்பு சம்பந்தமான வீடியோ. இன்றைக்கி ஒரு நரம்புல பாதிப்பு பல பேருக்கு இருக்குது. எல்லாரும் பயன் அடைவார்கள். ஓகேவா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.